வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒருத்தர் டிராவிங் எக்ஸாம் பண்ண போறோங்க. அவர் யாருன்னா அதே தான் நம்ம ஏகே. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இவர் பேர் பார்த்தீங்கன்னா ராமன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விவேகம் அஜித்தை வரைஞ்சிருக்காரு. ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்ற அந்த ஸ்கெட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு தீமில் தான் வரைஞ்சிருக்காரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? எப்படி சொல்றதுன்னா, அது இது வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்ல, சில இது அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான் வரைஞ்சிருக்காரு. துணி படத்தில் வரைஞ்சிருக்காருங்க. இவர் வரைஞ்ச பேர் என்ன பார்த்தீங்கன்னா மணிகண்டன். சீரியஸாக இந்த லுக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் இந்த மாதிரி ட்ரெயிலர் எக்ஷன்ல சொல்லியிருந்தேன், போஸ்டர்லேயும் சொல்லியிருந்தேன். ரொம்ப ஃபேவரட்டான லுக்கு. நம்ம தலை இந்த லுக்கில் பார்க்குறதே தனி ரகம் தாங்க, வேற மாதிரி இருக்காரு. எப்பயுமே அவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்குறது சகஜம் தான். பட் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக தாடிலாம் வளர்த்துக்கிட்டு வேற மாதிரி மாசாக இருந்தார். லைக் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தார். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுவும் அந்த கிளாஸுங்க, வேற மாதிரி கிளாஸு. நானும் கிளாஸ் பாய்க்கிறேன் தான், பட் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த காதில் கடுக்கனாக இருக்கட்டும், வேற மாதிரி வரைஞ்சிருக்காருங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஜஸ்ட் வந்து இதை இன்னும் கொஞ்சம் கலராக காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்குமோன்னு ஒரு கருத்து இருக்குங்க. பட் ஸ்டில் இஸ் ஃபைன். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ராஜ் 15 வந்திருக்காருங்க. செம்மையாக இருக்குங்க. மங்காத்தா அஜித் வேற மாதிரி இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக வந்து அந்த கண்ணில் அந்த சுருக்கங்கள்லாம் வந்து அந்த படத்துலேயும் இருக்கும். அது அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு டிராவிங்கில். நல்லா இருக்கு உண்மையாலுமே. அப்புறமா அந்த செயின் அதுவும் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, வெங்கப்ரோ ரீசனான படங்களில் பார்த்தீங்கன்னா மங்காத்தாவில் வந்து இந்த செயின் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. மாநாடில் சிம்பு வந்து இன்ஃபினிட்டி செயின் போட்டிருப்பாரு, அதுவும் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. எத்தனையுமே நோட்டீஸ் பண்ணீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறாங்க. ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த டிராவிங் போயிடலாம். கிங்ஸ் பென்சில் டிராவிங் இதான் ஒரு பேருங்க. பில்ல அஜித்தை வரைஞ்சிருக்காரு. செம்மையாக இருக்குது. எனக்கு கிளாஸில் வந்து ஏதோ ஷேடும் இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு. நம்ம ஏகே வந்து வெரைட்டியாக லுக்கில் பார்த்துருப்போம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் லுக்கில் தான் இருப்பார். பிளாக் கலர்லாம் வச்சு அப்படி தான் இருப்பார். செம்மையாக இருப்பாருங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, இவர் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரதீப் ஆர்கே. ஸோ நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த டிஜிட்டல் ஆர்ட் அதை வந்து நம்ம கொண்டு வருவோங்க. முடிஞ்சளவுக்கு அதை வந்து நான் கொண்டு வர பார்ப்பேன். ஸோ இந்த தடவையும் வந்து நம்ம ஏகேக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க. இது எந்த படத்தில் ஏகே இந்த லுக்கு வச்சிருப்பாரு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. செம்மையாக இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலர் லுக் இருக்குது. அந்த பீச் கலர் சொல்லுவாங்க, அந்த கலர்லாம் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப லைக் கிளாஸாக இருக்குது. விட்ட நம்ம வால்பேப்பர்லேயே வச்சுலாம் போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. அடுத்த பிக்சருக்கு போயிடலாம். தெரியுதா நான் யாருன்னு தெரியுமா சார்? இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார். நம்மளோட விசுவாசம் அஜித் வேற மாதிரி இருக்கார்ல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால உடனே சேவ் பண்ணேன். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா அஜித்குமார். செம்மல வரைஞ்சிற பேரே அஜித்குமார் தான். செம்மையை வரைஞ்சிருக்கீங்க. நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே அந்த மனசு அப்படியே ஒரு சாமிங் லுக்கில் இருப்பார். அப்படியே நல்லா சிரிச்ச முகமாக இருப்பார். படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். ஒரு ரஃப்பான லுக்லேயே வந்து நல்லா சாமியாக காமிச்சிருப்பாருங்க. அந்த மாதிரி லுக்கு தான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த லுக்கும் நல்லா இருந்துப்பாரு. இது ஒரு சாந்தமான லுக்கு தெரியல நம்ம ஏகே பார்க்கும் போது. ஸோ உங்களுக்கு அப்போ தெரிஞ்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஸோ இந்த சீரிஸ் ஒரு லாஸ்டான பிக்சர் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏகே ஃபேன்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எந்த ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸோட டிராவிங் ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பான்ஸும் பண்ணுவேன். முடிஞ்ச வீடியோ மேக் பண்ண பார்ப்பேன். ஓகேயா? ஸோ இன் கவுண்ட் டவுன் 1 2 3 மாசா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 10 பிக்சர்ஸ்லேயே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் அண்ட் தென் இந்த செகண்ட் பிக்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. செம்மையாக இருக்குது. ஒரு சைடு வந்து கலராகவும் ஒரு சைடு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ரைட்டர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கலராக காமிச்சிருக்காங்க. அந்த ஒயிட் ஷர்ட் வந்து கலராக காமிச்சிருக்காங்க, அதுவும் ஒயிட் கலராக காமிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. எனக்கு உண்மையாலே வந்து விட்டால் நான் வந்து என்னோடய ஃபோன் வால்பேப்பராக வச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா இவர் பேரும் அஜித் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் சிக்னேச்சர் போட்டிருக்காரு, அதான் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. பட் செம்மையாக வரைஞ்சிருக்காருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புகிறேன். இந்த டிராவிங் ரியாக்ஷன் கண்டினியூஸாக பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய விதமான கொண்டு நம்ம சேனல் வந்துட்டு தாங்க இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே.
பாய்.